guys, welcome back. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவால ஒரு நியூஸ் ஆப் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் வந்து பார்க்க போறோம். இதுவரையும் நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுல டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணி இந்த மாதிரி CRUD ஆபரேஷன் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஆனா இந்த நியூஸ் ஆப்ங்கிறது அப்படி இல்லை, ஒரு ரியல் டைம் ஆப். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா நெட்லேருந்து ஃபெச் பண்ணி டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை என்னோட கன்சோலில் அவுட்புட்டில் வந்து ஷோ பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஏபிஐன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்ல, அந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏபிஐனா என்னன்னு தெரியல அப்படின்னா நோ வரிஸ், நான் வந்து அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா, நான் ஒரு கேட்டகரி என்ட்ரு பண்ணேன்னா அந்த கேட்டகரியில் இருக்க என்னென்ன பிரேக்கிங் நியூஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஷோ பண்ணும். ஓகேவா, இதுதான் என்னோட மோட்டோ. ஓகே, இதுக்காக நான் 3 விஷயம் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஐஓ அப்படிங்கிறத வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஐஓனா நமக்கு என்னென்னு தெரியும், இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ நான் யூசர்டேருந்து கேட்டகரியை இன்புட்டாக வாங்கி தான் நான் அடுத்த ஆப்ரேஷன்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு ஐஓ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ அப்படின்னு போட்டு எனக்கு அதில் இருக்க எல்லாமே வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஸ்டார் போட்டுறேன். ஓகேவா, டாட் ஸ்டார். ரெண்டாவது, நம்ம நார்மலாக ஒரு ஸ்கேனர் கிளாஸ் கிரியேட் பண்ணி தான் அதில் ஆப்ஜெக்ட்டில் தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ நான் ஸ்கேனர் கிளாஸ்க்காக யூட்டில்ங்கிற பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். மூணாவதாக நான் நெட்லேருந்து ஃபெச் பண்ணி தான் டேட்டாவை எடுக்கணும். ஸோ இங்கே நான் ஏபிஐ கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணுறதுனால நெட் அப்படிங்கிறதையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஜாவா டாட் நெட் டாட் ஸ்டார் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 வேரியபிள் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வேரியபிள் எதுக்காகனா என்னோட ஏபிஐ கீயை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வேரியபிள் வந்து என்னோட பேஸ் யூஆர்எல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஏபிஐ கீனா என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணும், அந்த ஒரிஸ்லாம் வேணாம், நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து இல்லை அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுங்கிற ஸ்டெப்பையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஸ்டெப் ப்ரொசீஜரில் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு சின்ன பாஸ்வேர்ட் மாதிரி தான். உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணுறது மூலியமாக இந்த ஏபிஐ கீ வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பேஸ் யூஆர்எல் அப்படின்னு சொன்னேன். அது எதுக்காக நான் ஏன் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ க்ரோம் போகிறீங்க, க்ரோம் போயிட்டு வாட் இஸ் ஏபிஐ அப்படின்னு சர்ச் பண்ணி என்டர் பண்ணுறீங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு யூஆர்எல் மாதிரி வருதா மேலே. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே கீழே இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இந்த யூஆர்எல் வருது. இந்த யூஆர்எல்ல ஃபஸ்ட் என்ன இருக்குது, google.com இருக்குது, அப்புறம் /search (?), அப்புறம் q, அப்புறம் ஈக்குவல் கொடுத்து நீங்கள் என்ன என்ட்ரு பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில் வந்து இங்கே இருக்கா. ஸோ இதே மாதிரி தான் யூசர் என்ன கேட்டகரி என்ட்ரு பண்ணுறாங்களோ அது வந்து இந்த யூஆர்எல் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். ஸோ இந்த முன்னாடி உள்ள google.com இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக கொடுத்து வைக்கணும். ஸோ அப்போ தான் யூசர் என்ட்ரு பண்ணுற டீட்டெயிலான கேட்டகரியை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம நெட்டில் ஃபெச் பண்ணி டேட்டா எடுக்க முடியும். ஓகேவா, இப்போ எதுக்காக பேஸ் யூஆர்எல் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதான் நான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் static static final string API key அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேவா, இந்த ஸ்ட்ரிங் வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஜென்ரேட் பண்ணி இந்த இங்கே என்ன வருது, என்ன கீ உங்களுக்கு இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் static final string பேஸ் யூஆர்எல்லா. ஸோ நான் பேஸ்னே கொடுத்துட்றேன், இங்கே பேஸ் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா, இதுவுமே ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட் தான். இதுக்கான லிங்க்கை வந்து இங்கே என்ன பேஸ் யூஆர்எல்லாக கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நோ வரிஸ், இந்த இது இருக்குல்ல HTTPS நியூஸ் API ஆர்ச், ஸோ இதை தான் இங்கே காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு எதுக்காக நான் இந்த ஃபைனலாக கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபைனலுங்கிற கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா எனக்கு மாடிஃபிகேஷனே பண்ணக்கூடாது அப்படின்னா தானே ஃபைனல் யூஸ் பண்ணுவோம். ஸோ 3 டைப் ஆஃப் ஃபைனல் இருக்குது. அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபைனல் வேரியபிளில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ வந்து நான் எனக்கு தேவையானதை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு இன்டர்நெட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் வந்து எக்ஸப்ஷனாக ஹேண்டில் பண்ண போகிறேன். எப்படின்னா ட்ரை கேட்ச் பிளாக் மூலிமா. ஸோ ட்ரையை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்தது கேட்ச் கொடுக்குறேன். ஓகேவா, கேட்ச் என்னது, எக்ஸப்ஷன் வந்து கேட்ச் பண்ணுமா. ஸோ எக்ஸப்ஷன் கொடுத்துட்டு ஈங்கிறது வந்து இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எனக்கு என்ன எரர் வருதோ அதை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ system டாட் அவுட் டாட் print ln அப்படின்னு கொடுத்துட்டு என்ன எரர் மெசேஜ் வருதோ அதை எரர்னு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணேன். ஸோ எரர் ஒரு கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறமா மெசேஜ், அதாவது டாட் கெட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன எரர் மெசேஜோ அது எனக்கு வந்து வந்துடும். ஓகேவா, ஸோ அதை இங்கே கொடுத்துட்டு கோலன் வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு
எனக்கு வந்து இப்போது கேட்ச் பிளாக்ல எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எழுதியாச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ட்ரை பிளாக்ல எழுதணும். என்ன எழுதணும், எனக்கான மெயின் கோடை எழுதணும். ஸோ நான் யூசர்ட்டேருந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி இன்புட்டாக வாங்கி தான் என்னோட டேட்டா எல்லாமே எடுக்க போகிறேன். ஸோ கேட்டகரி வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்கேனர் கிளாஸ் க்ரியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுமா. ஸோ ஸ்கேனர் SC ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். ஓகேவா, அதில் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கேனர் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு யூசர்ட்டேருந்து ஒரு கேட்டகரியை வாங்கணும். ஸோ ரேண்டமாக எனக்கு ப்ரோக்ராம் ரன் ஆனோடனே என்ன கேட்டகரி என்ட்ரு பண்ணுறதுனே யூசருக்கு தெரியாது. ஸோ நம்ம சம் ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுக்கலாம். அதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுக்க போகிறேன்னா என்டர் கேட்டகரி அப்படின்னு கொடுத்துட்டு CATEGORY கேட்டகரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ அதுக்கு என்ன அப்படிங்கிறதையும் ஒரு சிம்பிளாக ஹிண்ட்ஸ் மாதிரி இங்கே கொடுத்துடலாம். எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு ஸோ எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். ஸ்போர்ட்ஸ், அடுத்தது டெக்னாலஜி, நெக்ஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ். ஸோ இந்த 3 கேட்டகரி மட்டும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எத்தனை கேட்டகரி வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துட்டு நான் வந்து இங்கே கோலன் வச்சு முடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ யூசர்ட்டேருந்து என்ன கேட்டகரி வாங்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் வாங்குகிற கேட்டகரியை நான் ஸ்டோர் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக ஒரு ஸ்ட்ரிங் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், இல்லைனா கேட்டகரி அப்படின்னே கொடுத்துக்கிறேன். கேட்டுன்னு கொடுத்துட்டு ஸோ SC டாட் நெக்ஸ்ட் லைன், அதில் ஸ்பேஸ் இருக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நான் SC டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு என்னோடய பேஸ் யூஆர்எல் இருக்குல்ல, இந்த யூஆர்எல்லில் இந்த கேட்டகரி வந்து நான் பாஸ் பண்ணணுமா. ஸோ அதுக்காக நான் இதை வந்து பேஸ் யூஆர்எல்லே கொடுக்காம API URL அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கில் இந்த ஃபார்மேட்டை நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ அதுக்கு ஸ்ட்ரிங் API URL அப்படின்னு கொடுத்துட்டு இதில் தான் வந்து நான் ஆல்ரெடி இங்கே சர்ச் பண்ணி காட்டினேன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் எனக்கு வரணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் நான் இங்கே வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்மேட் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட பேஸ் யூஆர்எல்லாம் நான் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வரணும். அதாவது இந்த HTTPS நியூஸ் API .org இதுக்கப்புறமா தான் இந்த கொஷின் மார்க் அப்புறமா தான் என்னோட கேட்டகரி என்ன அப்படிங்கிறது வரணுமா. ஸோ நான் இங்கே பேஸ் URL அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். ஓகே, எனக்கு பேஸ் URL என்ன அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது கேட்டகரி அப்படின்னு போட்டு என்னோட கேட்டகரி என்னவோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ CATEGORY கேட்டகரி அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு என்ன கேட்டகரி இருக்கோ ஸோ அந்த கேட்டகரியை வந்து நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதாவது யூசர்ட்டேருந்து வாங்கி வச்சுருக்கேன்னு கேட் அப்படின்னு. ஸோ அந்த இதை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட லாங்குவேஜ் வந்து எனக்கு என்ன லாங்குவேஜில் இந்த அவுட்புட் எல்லாமே இருக்கணும். ஸோ என்னோட நியூஸ் API அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு வைடாக இருக்கிற டாப் நியூஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகுது. ஸோ இது வந்து வேறு லாங்குவேஜில் இருக்கவும் சான்ஸ் இருக்குது. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். ஸோ அண்டுன்னு கொடுத்துட்டு இதில் என்ன லாங்குவேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்னு கொடுக்குறேன். லாங்குவேஜ் அப்படி கொடுத்துட்டு இதில் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுக்குறேன். EN அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா, ஏன்னா இங்கிலீஷுங்கிறது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட சேர்த்து என்னோடய API கீயுமே கொடுத்தா தான் எனக்கு வந்து அது ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி ஒர்க் ஆகுமா. ஸோ API கீ அப்படின்னு கொடுத்துட்டு என்னோடய API கீயை வந்து இங்கே கொடுக்குறேன். ஸோ API கீ என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த API கீயை வந்து இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே ஜென்ரேட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு API கீ வந்து இங்கே கொடுக்க முடியும். கீ அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா, கொடுத்துட்டு இதை கோலன் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து எனக்கு ஒரு பேஸ் URL ரெடி பண்ணேன். அந்த பேஸ் URL என்னோட API URLோட கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு APIயில் வந்து என்ன கேட்டகரி கொடுக்குறனோ அந்த கேட்டகரி டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கிறதே எனக்கு ரெடியாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது எல்லாமே ஒரு HTTP ரிக்வெஸ்ட் படி தானே ஒர்க் ஆகுது. ஸோ நான் அந்த HTTP ரிக்வெஸ்ட்டுக்காக இங்கே ஒன்று கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா HTTP URL கனெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ HTTP URL கனெக்ஷன். ஓகேவா, இதுவுமே ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால CON அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து நான் ப்ராக்கெட்குள்ளே இங்கே கொடுத்தேன்னா HTTP URL கனெக்ஷனுங்கிறத அதை மறுபடியும் கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்துட்டு எப்போதும் போல் நியூ URL அப்படிங்கிறத வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நியூ அப்படின்னு கொடுத்துட்டு URL இருக்குல்ல என்னோட URL அப்படிங்கிறதுனால ஸோ URL அப்படிங்கிறத கொடுத்துட்டு எனக்கு API URL வந்து இங்கே நான் ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன். நான் ஸ்ட்ரிங்கில் இந்த URL இந்த HTTP ரிக்வெஸ்ட்டில் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ API URL அப்படிங்கிறதை கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கனெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ டாட் ஓப்பன் கனெக்ஷன்
ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சஜஷன் காட்டுதா. ஸோ ஓப்பன் கனெக்ஷனுங்கிறத கொடுத்துட்டு கோலன் வச்சிடுறேன். ஓகேவா, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, இப்போ தெரியும்னு நினைக்கிற அளவு விசிபிளாக. ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து எனக்கு எந்த மெத்தடில் வந்து ஒர்க் ஆக போகுது. நான் ஒரு டேட்டாவை என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா இந்த டீட்டெயில் எல்லாமே பெர்ஃபார்ம் ஆகிட்டு எனக்கு அவுட்புட் வந்து ஒரு கெட் மெத்தடில் தானே ஒர்க் ஆக போகுது. ஸோ இந்த con.get அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். அதாவது என்னோடய செட் ரிக்வஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கெட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ செட் ரிக்வஸ்ட் மெத்தட் get அப்படிங்கிறது வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் கெட் தான் பண்ண போகிறேன். இங்கே போஸ்ட்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. என்னோட டேட்டாவை என்ட்ரு பண்ண போகிறேன், கேட்டகரி என்ன அப்படிங்கிறத. ஸோ அதை வச்சு எனக்கு ஃபெச் பண்ணி எனக்கு நியூஸ் என்ன அப்படிங்கிறத எடுக்க போகிறேன். ஸோ இது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடுச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கேட்டகரி பேஸ் URL செட் பண்ணி எனக்கு ரிக்வஸ்ட் வந்து போ அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் அதை வந்து ரெஸ்பான்ஸ் எடுக்கணும்ல. ஸோ அதை எடுக்கிறதுக்காக சம் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதணும். ஃபஸ்ட் நான் என்ன எழுத போகிறேன்னா, பஃபர் ரீடர் மூலியமாக ஏபிஐலேருந்து வர இன்புட்டை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ பஃபர் ரீடர் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறேன். நீ காட்டுதா, பஃபர் ரீடர் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கான நேம் என்ன கொடுக்குறேன்னா ஆர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ ஆரில் நியூ பஃபர் ரீடர் கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து நான் வந்து என்ன ஏபிஐயில் எனக்கு டேட்டா எடுத்துகிட்டு வருதோ அந்த டேட்டா வந்து எடுத்துக்கணும் இங்கே. ஸோ நியூ இன்புட் ஸ்ட்ரீம், நீ காட்டுதா இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த கனெக்ஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இது மூலியமாக தான் கெட் இன்புட் எடுக்க போகிறேன். ஸோ con.get input stream. ஓகேவா, கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட் வச்சுட்டு இது கோலன் வச்சு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஏபிஐ மூலியமாக என்ன டேட்டா ஃபெச் பண்ணி எடுக்கிறோமோ அந்த டேட்டாவை இது பண்ணுறதுக்காக இந்த பஃபர் ரீடர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணதை எனக்கு லைன் பை லைனாக சர்ச் பண்ணி லைன் பை லைனாக எனக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகணும். ஸோ அதை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் ஜேசான்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், லைன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லைன் ஜேசான் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே 2 வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, க்ரியேட் பண்ணிட்டு இது கோலன் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு லைனும் எடுக்கணும். ஸோ அதனால் ஒரு while loop வந்து எடுத்துக்கிறேன். while லைன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் லைன் தானே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ லைன் ஆரில் தானே எனக்கு அவுட்புட் வந்து வருது. ஸோ r.read line அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, ரீட் லைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஒரு லைனாக ரீட் பண்ணணும். ஸோ ரீட் லைன் நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஜேசானில் வந்து நான் ட்ரூன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஜேசான் ப்ளஸ் ஈக்குவல் டு லைன், ஜேசானில் வந்து இந்த லைனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் பஃபர் ரீடர் மூலியமாக ஏபியில் என்ன அவுட்புட் வந்து எனக்கு கிடைக்குதோ அதை எடுத்து இங்கே ஜேசானில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரீடருங்கிறத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஆர் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ r.close அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நமக்கு மேஜராக முடிஞ்சிருச்சு. எனக்கு அவுட்புட் வரணும், அவுட்புட் எல்லாமே ஷோ பண்ணும், இது எல்லாமே முடிச்சு. நெக்ஸ்ட்டு என்னோட அவுட்புட்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோம், அவுட்புட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து அவுட்புட் ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டோம். இந்த ரெஸ்பான்ஸை என்னோட அவுட்புட்டில் வந்து ஷோ பண்ணணும்ல, அதாவது என்னோட கம்பைலர் கன்சோலில் வந்து ஷோ பண்ணணும்ல. ஸோ அதுக்காக சில ஆப்ரேஷன்லாம் வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஜேசான் ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு டைட்டில் இருக்கணும், அதுக்கப்புறமா என்ன டைட்டில் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ நான் ஒரு தடவையுமே கண்டினியூஸாக கம்மா போட்டு கொடுக்க போகிறதில்ல. ஒரு தடவையுமே டைட்டில் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன டைட்டில் வருமோ அந்த டைட்டில் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் நான் இண்டெக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். எதுக்காக எனக்கு இண்டெக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். while loop மூலியமாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ while அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இண்டெக்ஸ் வச்சு தான் இப்போ அடுத்த ஆப்ரேஷன் நான் பண்ண போகிறேன். எதுக்காக இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏபிஐ மூலிமா நான் எடுக்கிறேன், இது எல்லாமே எனக்கு கமாவில் தான் செப்பரேட் ஆகிருக்கும். ஸோ எனக்கு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எதுன்னு தெரியணும், எண்டிங் இண்டெக்ஸ் எதுன்னு தெரியணும். அப்போ தான் நான் 2 நியூஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து காட்ட முடியும் வேறு டைட்டில் மூலிமா. ஓகேவா, ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு json.index of அப்படின்னு கொடுக்குறேன். ஜேசான்ங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், நம்ம வந்து ஏபிஐ மூலிமா கெட் பண்ணி வச்சுருக்க இன்ஃபர்மேஷன். இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைட்டில் இருக்கும், ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ அதை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாஷ் இருக்கும், அதுக்கப்புறமா டைட்டில் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ TITLE அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ஸ்லாஷ் இருக்கும், அப்புறம் லிங்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அதே மாதிரி கோலன் கொடுத்துட்டு கோலன் மறுபடியும் ஒரு ஸ்லாஷ் இருக்கும், அடுத்தது இது வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா, இதுக்கப்புறமா இதோட சேர்த்து நான் அந்த இண்டெக்ஸையும் பாஸ் பண்ணுறேன்.
இண்டெக்ஸையும் எடுத்துகிட்டு இதை வந்து செக் பண்ண போகிறேன். நாட் ஈக்குவல் டு -1 இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப்புக்குள்ளே, அதாவது இந்த ஒயில் லூப்புக்குள்ளே என்டர் ஆகணும். இதுக்குள்ளே நான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸுங்கிறது எனக்கு இந்த இண்டெக்ஸ், ரெண்டாவது எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கணுமா, ஸோ எண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னே கொடுத்துட்றேன். எண்டிங் இண்டெக்ஸை வந்து எடுத்துக்கிறதுக்காக. எதுக்காக எனக்கு எண்டிங் இண்டெக்ஸ் எடுக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எனக்கு அம்மாவில் செப்பரேட் பண்ணி வந்திருக்கும். ஸோ அது வந்து பிரித்தாதான் எனக்கு தனித்தனி டைட்டிலாக ஷோ பண்ண முடியும். ஸோ அதுக்காக எண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜேசான் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். ஜேசான் டாட் இண்டெக்ஸ் ஆஃப், எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி ஷோ ஆகணும், ஒரு ஸ்லாஷ் இருக்கும், அதுக்கப்புறமா இந்த இண்டெக்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதாவது எண்டிங் இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்லாஷ் வச்சு முடியுமா, ஸோ அந்த ஸ்லாஷையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸ்லாஷ் கமா, மறுபடியும் இது கொடுத்துட்டு கமா இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறேன். ஓகேவா, இது என்னோட எண்டிங் இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு நான் அதுக்கப்புறமா என்னோட என்ன இன்ஃபர்மேஷனோ அதை பிரிண்ட் பண்ணணும்ல, ஸோ அதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு டைட்டில் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடு. ஸோ டைட்டில் அதோட எனக்கு சப்ஸ்ட்ரிங் கான்செப்ட் மூலியமாக இந்த ஜேசானில் என்ன இருக்கோ அது என்னோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் வச்சு கொடுத்துரு அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ டைட்டில்ங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இதோட சேர்த்து ஜேசான் டாட் சப்ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இதில் நான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அப்புறம் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் என்னது எனக்கு இண்டெக்ஸுங்கிறதுல ஸ்டோர் ஆகிருக்குமா, ஸோ அது கொடுத்துட்டு +9 அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தது எண்டிங் இண்டெக்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதை நான் கம்மா வச்சு எண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். எண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா, இப்போ கோலன் வச்சு முடிச்சிடுறேன். இப்போ வந்து எனக்கு அவுட்புட் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்னோட கமாவில் இது வந்து செப்பரேட் ஆகிருக்கும்ல, ஸோ என்னோட எண்டிங் இண்டெக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த எண்டிங் இண்டெக்ஸை நான் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறேன். இப்போது பஃபர் ரீடர்னு ஒரு லைன் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், இதோட எனக்கு ஒரு இன்புட் இருக்குது. ஸோ இதோட வந்து நான் ஒரு ரெஸ்பான்ஸ் கெட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா எனக்கு இந்த ப்ராக்கெட்லேருந்து தானே ஆரம்பிக்கணும். ஸோ நான் அடுத்து இது இங்கே கொடுக்க போகிறேன். அதாவது இண்டெக்ஸ் ஈக்குவல் டு எண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா, கொடுத்துறேன். நெக்ஸ்ட் அவ்வளோதான், நம்ம எல்லா ஆப்ரேஷனுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏபி கீ மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் ஜென்ரேட் பண்ணதை வச்சு. ஓகேவா, ஓகே. இப்போ நமக்கான கோட் எல்லாமே எழுதியாச்சு. ஸோ இதில் ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த கேட்டகரி வந்து அப்படியே எனக்கு கொடுக்கக்கூடாது, ஈக்குவல் கொடுத்து தான் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே எந்த இடத்துலையும் ஏபி கீ அப்படிங்கிறதுலையும் ஈக்குவல் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் இது ரெண்டுமே எனக்கு வந்து கரெக்டாக ஸ்டோர் ஆகும் இந்த ஏபி யூஆர்எல்ல. ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே. என்னோட ஏபி கீயை நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நெட்டுக்கு வந்து கனெக்டில் இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஏபிஐ தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ நெட்டு வந்து நம்ம கனெக்டில் இருக்கணும். இங்கே கெட் மெசேஜில் ஒரு எரர் வருது. ஸோ இங்கே ப்ராக்கெட் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். எத்தனாவது லைன், 31. இதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். கெட் மெசேஜ். ஓகேவா, ஸோ மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் ஆகிடுச்சு. எனக்கு ரன் ஆகிட்டு என்டர் கேட்டகரி அப்படின்னு கேட்டது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸில் இருக்க டேட்டாவை எனக்கு கொடு அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்போர்ட்ஸில் என்ன நியூஸ் லைவாக இருக்கோ அது கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே ரேஞ்ச் அப்படி இல்லை, ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் ரேஞ்ச் கொடுக்குறதுல. நம்ம எந்த இடத்துல ரேஞ்ச் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸில் வந்து +9ங்கிறது வந்து கொடுத்தோமா, ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே, இந்த இடத்துல இப்போ நான் இண்டெக்ஸ் +9 கொடுத்துருக்கேன்னா, ஸோ அதே மாதிரி இங்கேயுமே கொடுத்துக்கிறேன் இண்டெக்ஸ் +9 அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா இந்த இண்டெக்ஸோட வேல்யூ நான் இங்கே அப்டேட் பண்ணுறது தெரியுமா, இங்கே வந்து எண்ட் இண்டெக்ஸுங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்கக்கூடாது, எண்ட் இண்டெக்ஸ் +1 கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் எனக்கு அதுக்கு அடுத்த எலமெண்ட்லேருந்து வரும். ஓகேவா, இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் கேட்டகரி கொடுக்குறேன், மறுபடியும் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதே கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு ஃபஸ்ட்டு டைட்டிலுங்கிறது வந்து வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு லேட்டஸ்ட்டாக இருக்க நியூஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இது வந்து நம்ம இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்தோம். ஸோ அந்த இங்கிலீஷுங்கிறது வந்துட்டு எந்த வெப்சைட்லேருந்து இதை எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து இங்கே சைடில் கொடுத்துருக்கு பாருங்களேன். இது MLB.com. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த வெப்சைட்லேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து சைடில் கொடுத்துருக்கு. ஸோ நான் அகைன் ரன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு கேட்டகரி வந்து கொடுத்து காட்டுற பாருங்களேன். இப்போ ஸ்போர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி அப்படின்னு கொடுக்குமா, டெக்னாலஜி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறமா டெக்னாலஜியில் என்னென்னலாம் இருக்குது, அதாவது ஆப்பிள் ரிலீஸ் iOS 18 பெட்டா ஃபார் டெவலப்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வந்திருக்கா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு நியூஸ் ஆப் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.